ஐயோ ஏறாப்பா கேட்க போறீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா தான் அந்த மம்மதை கொண்டு வந்துடும். பிள்ளை எல்லாத்தையும் செய்வான். ஏதாவது கேட்கலாம். நாட்டுக்கு திருநெல்வேலி சந்தையை நோக்கி வைத்திய ரத்னா சென்றம் பெற்றார். வணக்கம். என்ன சொல்லுது சின்ன தந்தை? வணக்கம் மேடாப்பா. சின்ன தந்தை என்ன சொல்லுது? சரி சரி. ஏதாவது கேட்க போறியாடா? ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன சொல்லுது யாழ்ப்பாணம்? ஏதாவது கேட்டு கேட்க போறீங்களா? இன்றைக்கு சந்தைக்கு தான் வந்தேன். விரைச்சாரம் மட்டும் இல்லை, சந்தைக்கு தான் வந்தேன். ஏதாவது கேட்க போறீங்களா? தேங்க்யூவா. வணக்கம். இங்கே இப்போ இது செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க? ரைட் ரைட்டு. நான் மிளகறி வேண்டு தான் வந்தேன். மைக்கெல்லாம் கட்டி கொண்டு மிளகறி வேண்டு வர ஒரே ஒரு ஆள் தான் தான். இங்கே இங்கே வாங்க வாங்க. ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? என்னட்டு சுண்ணாத்துல போலீஸ்காரர் அடிக்கிறாங்க அப்படி இப்படி இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு ஏதாவது செய்ய மாட்டேன்னு ஏதாவது கேட்க விரும்புறீங்க? அழிச்ச பிடிச்ச விட்டுட்டா அதெல்லாம் பேக்காது. அதெல்லாம் பேக்காது. நான் நினைக்கிறேன் அது நடக்கணும். வணக்கம். பண்டமாக இருக்கிறாங்க. போலாம் போலாம். அண்ணா கொஞ்சம் விளையாட்டு ரைட்டு. சரி சரி. ரெண்டு பாஸ்வேர்டு ஐபி பாஸ்வேர்டு கட்டினா கண்ட பாஸ்வேர்டு சரிங்க. சரி ஓகே தேங்க்யூ. அண்ணே ஐயோ கண்டமாக இருக்கிறாங்க. என் பேர் அர்ச்சுனா. என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு எலெக்ஷன் நினைக்கிறேன். நான் உங்களோட பிஸ்னஸை குழப்பம் இல்லை. ஊசி சின்னத்தில் போட்டிடுறேன். ஏதாவது கேள்வி கேட்க போகிறீங்களா? என்கிட்ட தேங்க்யூவா. ஐயா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் அந்த துண்டு பிரசரம் ஒன்றும் கொடுக்கக்கூடாதுனாங்க. அதால் ஒன்றும் கொடுக்கல. ஊசி சின்னத்தில் போட்டிடுறேன். ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க. நான் பிஸ்னஸை குழப்பம் இல்லை. ஏதாவது கேட்க போகிறீங்களா? என்னட்டு ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம். இல்லையே. நன்றி ஐயாவா. இந்த இலக்கம் வந்து 2, கௌசல்யா லோயர் இலக்கம் 3. ஏதாவது 3 நம்பருக்கு போடணும். சரியா? உள்ளுக்குள்ள போட குடிநீர் கொடுத்தா யாருக்கு போட் போடுறீங்க? முடிவெடுக்கல. என்னுடைய கேள்வி கேட்க போகிறீங்க? அப்படியா? நீங்கள் தான் கேட்கணும். ஏதாவது இல்லையா? கட்டாயம் கேட்கணும். பேச நீங்கள் தான் பெரிய ஆக்க. நீங்கள் தான் கேட்கணும். சரி அண்ணா தேங்க்யூ. ரைட் தேங்க்யூ. இது உண்மையா? அப்போ நான் இதில் நிற்கிறேன். அதாலையா அதில் சொன்னேன். அதில் அடிக்க வேண்டாம். அண்ணா ஏதாவது கேள்வி நச்சண்டு கேள்வி 4 கேள்வி இல்லை இல்லை. இப்போ ஜோதிச்சு கேள்வி ஏதாவது இல்லை. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சொந்த விஷயங்களை வீடியோவில் போட்டால் தான் பிரச்சனை. ஆமாம் அது நிப்பாட்டிட்டு இப்போ அது என்னென்னா எல்லாருக்கும் பதில் சொல்ல போய்த்தாங்க. உண்மையாக அது நீங்கள் சொல்கிறது உண்மையாக சரி. என்கிட்ட பிள்ளை தான் அந்த எல்லாருக்குமே பதில் சொல்லக்கூடாது. இப்போ தான் விளங்கி கொள்ளுது. முந்தி நான் டாக்டராக இருக்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். காலையே நோவுது வயிற்றுக்குள்ள ஏன் குத்து வேண்டாம் சொல்லணும். அப்படி சொல்லி பழகி எல்லாரும் கேள்வி கேட்க பதில் சொல்கிறேன். நான் இப்போ ஏதாவது அதை பற்றி ஒன்றும் கதைக்கிறேன். இப்போ தேவையில்லாத கடந்து போகிறது. கதைக்கிறது அமைதியாக இனி அப்படியே அமைதியாக போயிடுமாங்க. அப்படி வந்தால் எல்லாம் சரி. என்ன நாங்கள் அரசியலோட சொல்ல கிளிக்கிறார்கள் பின்னால். அது 1-2 கட்சிக்காரங்க எல்லாரும் பின்னால் வருவீங்க ஒரு நாளை பாரு. போயிட்டா தேங்க்யூவா. இல்லை அது கிடக்கல சந்தி தெரியும். அப்போ ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? என்னோட நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்கள் ஏன்டா கேட்கணும்? இந்த ஒரு எலெக்ஷன் கேட்கணும். ஊசி சின்னத்தில் ஏதாவது கேள்வி கேட்க போறியா? டாக்டர் வந்தால் என்ன செய்வீங்க என்ன செய்ய மாட்டீங்க? உன்னை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி மற்றபடி நம்மளுக்கும் ரோட்டு வழியை மோட்டர் சைக்கிளெல்லாம் முறைக்கு வந்துருக்காங்க. நீ கஷ்டப்படியிலேருந்து உழைக்கிறாய். எனக்கு பார்க்க சரியான சந்தோஷமாக இருக்குது. உனக்கு என்ன நான் செய்யணும் ஒரு எம்பியாக வந்தால்?
டேய் இன்னும் சும்மா சொல்லக்கூடாது நல்ல செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லு சரி சரி தம்பி நீ ஏதாவது சொல்கிறீரா டேய் எனக்கு உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது உங்களை மாதிரி மற்றபடிகள் ரோட்டு வழியாக கத்தியல் வாளிகளோட தெரியுறாங்க தேங்க்ஸ் அப்போ தேங்க்ஸ் நான் வந்து கேட்காம வரையாடா வந்து கேட்குறவங்களோட ஏதாவது கேளுடா என்னட நீ இப்போ ஃபோனில் யூடியூப் பார்க்குற நீ இல்லோ அப்போ கேள் ஏதாவது கேள்கள் என்னட்டாங்க கேள் ஒன்றும் இல்லையா சரி தேங்க்ஸ் அப்புவா ஊசி சின்னத்தில் போட்டிடுறேன் 2ஆம் நம்பர் என்ற விருப்பிலக்கம் ஏதாவது 3க்கு தான் எனக்கு போடுவோம் சரி நான் 2 3 8க்கு 2 3 5 ஏதாவது 3க்கு தான் போடுவோம் சரி சரி பிஸ்னஸ் நேரம் ஐயா பிஸ்னஸ் நேரம் நான் குழப்பையில் என்னோட ஏதாவது கேள்வி கேட்க போகிறீங்களோ அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் ஏதாவது வேற ஒரு எம்பி மேரம் வந்து கேட்க மாட்டேன் கேள்விகள் நான் வந்து நிற்கிறேன் நான் பிள்ளை விட்டதுகள் சரி விட்டது ஏதாவது கேட்க போகிறீங்களா எனக்கு அட்வைஸ் பண்ண போகிறீங்களா அதை கேட்குறது தான் வந்து நிற்கிறேன் நாளைக்கு ஒரு எம்பியாக போனால் பிறகு நீங்கள் சொல்கிற கேட்டு தான் நான் நடக்கணும் நான் எந்த இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது தானே அதில் ஏதாவது கேட்குறேன்டா கேளுங்க இல்லையே பாருண்ணா போயிட்டேன் ஓகே அண்ணன் ஏதாவது கேட்க போகிறீங்களா என்னட்டு ஓ வேறு யாரும் வந்த வேஞ்சு பட்டம் கேட்க வரீங்க மற்றபடி மனிதருக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ எம்பி அப்படி ஒன்று வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து பொதுமக்களோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு விரும்பாங்க சரி இது வரைக்கும் 18 வழக்கு வச்சிருக்கிறேன் அதாவது நான் டாக்டராக இருக்கே 18 வழக்கு வேண்டிட்டு சனத்துக்கு ஆண்டிக்காச்சு என்ன ஒரு 10 வழக்காவது வேற நீங்கள் பயப்படாங்க இந்த சுண்ணாக்கே சடத்தை இந்த தலையில தான் போடும் ஆனால் நான் எடுத்துக்கொள்ளும் மக்களை வந்து மக்களோட வந்து கலைக்கு எங்களோட பிரச்சனை தீர்க்கிறது முக்கியமான போன பிறகு அங்கே போனோம்னா சீட் கிடைச்சோம்னா அப்புறம் அடுத்த வரைக்கும் தான் இல்லை நான் 5 வரைக்கும் 14ஆம் தேதியில் தேர்தல் முடியும் அப்படியும் ஒரு 10 நாளுக்குள்ள பாராளுமன்றம் கூட்டி அந்த சத்திய பிரமாணம் எல்லாம் எடுப்பினோம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நேராக வாரது சாவச்சேரிக்கு அதுக்கு திருநெல்வேலி நான் கேம்பஸ் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி படிச்சு உங்களுக்கு தெரியும் தானே ஒவ்வொரு ஏரியாவில் போய் மீட்டிங் போட்டு நான் எல்லாமே கதைப்பேன் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் நான் செய்வேன் சரிதானே அப்படி நான் வராட்டி கல்லால் அடித்து தோல்லலாம் சரிதானே சரி நன்றி புத்தகம் மட்டும் கொண்டு வரையில ஓ என்ன கொடுக்கக்கூடாது சட்டம் கொண்டு வச்சிருக்காங்க நான் வேற ஒரு வழியால் கொடுத்து அனுப்பி விடுறேன் அம்மா ஏதாவது கேட்க போறீங்க இந்த வணக்கம் ஏதாவது கேளு என்னட்டு எங்கட அம்மா பார்த்த மாதிரி இருக்கு ஏதாவது கேளு ஓ நல்ல சுகமாக இருக்கிறது இப்போ அம்மா யாழ்ப்பாணத்தில் ஒரு அண்ணாவரால் வீடு ஒன்று ஃப்ரீயாக தந்திருக்காரு அங்கே நிற்கிறேன் இப்போ வேலையை போகிறேன் இப்போ எலெக்ஷன் கேட்குறேன் நான் யூசி சின்னத்தில் அதால் வேலையில் நோப்பே லீவில் நிற்கிறேன் நான் முறை எலெக்ஷனில் கேட்டு வின் பண்ணினா சனத்துக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஊசி சின்னத்தில் கேட்குறேன் நம்ம ஊசி ஓ அந்த கார்டு ஒன்றுக்கு தாரன் நீங்கள் கேட்டதால் தாரன் இல்லையம்மா அந்த போலீஸார் வந்து இப்போ பின்னால் திடீர்னம் இதை கொடுக்கல தாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அதால் இதில் கொஞ்சம் கார்டு இருக்குது இதை நீங்களும் வச்சுருந்துட்டு மற்றாக்களும் கொடுத்துடுங்க இதில் ஊசி சின்னத்தில் போட்டிடணுமா இந்த ஊசி சின்னம் இதில் இருக்குது சரி தானே ஓ பின்னுக்கு ஓம் ராசா புத்தகம் இந்த கையில் கொண்டு வரைக்கும் இங்கே பிடிப்பை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நான் வேறொரு வழியில் திருநெல்வேலி சந்தையை கொடுத்து அனுப்பி விட்றேன் நான் தானே கொடுக்கக்கூடாது சட்டம் இருக்குது வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்றேன் அப்போ பிடிக்கலாது தானே இந்த காட்டை ரசம் ஒரு காக்கள்கிட்ட கொடுத்துரு சுற்றி வரும் சரி தானே ரைட் நான் புத்தகம் கொடுத்து அனுப்பி விட்றேம்மா நன்றி அம்மாவா ஓகே ஓகே நான் கொடுத்து அனுப்பி விட்றேன் வேற ஒரு வழியில் சந்தையை கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பி விட்றேன் பிஸ்னஸ் நடக்கிற நேரம் அண்ணன் ஏதாவது கேட்க போகிறீங்களா என்னட்டு இல்லை நான் பிஸ்னஸை குழப்பையில் இந்த நேரத்தில் குழப்பம் கூட ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க இல்லையே நன்றி இல்லையா ஓ அண்ணன் கேளுங்க எப்படி இருக்கிறீங்க ஓ ரைட் நான் என்னுடைய ஏதாவது கேள்வி கேட்க போகிறீங்களா என்னோட பிஸ்னஸை குழப்பம் தேங்காய் என்ன விலை இப்போ சரி ஓகே இந்த நேரம் வீட்டில் இருக்கிற தேங்காய் கொஞ்சம் பிடிங்க நல்ல போடாது ஏதாவது கேளுங்க என்னட்டு வேற இதில் எவ்வளோ காணுமா உங்களுக்கு இதால் வர எவ்வளோ எடுக்கிற நீங்கள் ஒரு தேங்காய்க்கு 10 ரூபா தான் வச்சு வைக்கிறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தேங்காய் ஓ இது குத்தா கட்டணம்லாம் கட்டணும் எவ்வளோ இதாலே வர வருமானம் காணுமோண்ணே உங்களுக்கு ஓ இல்லை உங்களுக்கு எத்தனை பிள்ளை
நாளைக்கு காணும் ஒரு நாளைக்கு அப்படி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு 3 படிக்கணுமா இந்த சின்னாக்களா பெரியாக்களா சின்னாக்களா சரி சந்தோஷம் என்னுடைய ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களே இல்லை நீங்கள் தான் கேட்கணும் ஏனண்டா இப்போ சின்ன படிகள் கேட்கறது நான் கணக்கெடுக்கல நீங்கள் வயசு போனாக்கள் எத்தனையோ இந்த எம்பி மேரையெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய ஏதாவது கேளுங்க ஏதாவது கேட்க இருக்கு சரி பாரு என்ன போயிட்டேன் என்னுடைய ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா நன்றி வரேண்ணா ஓகே உண்மையாக ஒன்றும் இல்லையே சரி தேங்க்யூ அண்ணன் என்ன தெரியுமா உங்களுக்கு சரி என்னுடைய ஏதாவது கேள்வி எழுங்க அதுக்கு தான் ஆறு பிரயாசன் ரைட் ரைட் நீங்கள் வந்துட்டு போன வேறு நல்ல விஷயம் தேங்க்யூ அண்ணா என்னுடைய ஏதாவது கேள்வி கேட்க போகிறீங்களே நன்றி அண்ணா ஏதாவது நீங்கள் நச்சண்டு ஏதாவது கேட்டு மடக்கிற மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல ஆசையாக இருக்குது தேங்க்யூ அண்ணா ஓகே தேங்க்யூ அண்ணா வணக்கம் அண்ணா ஏதாவது கேள்வி கேளுங்க அண்ணே நான் வந்த இங்கே தான் என்னுடைய ஏதாவது கேள்வி எப்படி சரி என் காட்டாரன் ஒரு கொஞ்சம் பேர் கொடுத்துருங்க பக்கத்தில் ஆக்களுக்கு நான் நேராக கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க பக்கத்தில் இருக்க கொடுத்துருவாங்க சரி தானே ஏதாவது கேள்வி கேட்டால் தானே என்ன இல்லை நாங்கள் போய் கேட்பேன் மெது கேள்வி பாரு போயிட்டா அப்போ ஏதாவது கேட்க போறீங்கடா டேய் நீ கேட்கணும் மேடாப்பா நீ தான் இடம் படிய சரி இல்லை ஏதாவது இல்லை என்ன ஏதாவது கேளண்ணே ஒன்றும் இல்லையே இல்லை ஊசி சின்னத்தில் போடுறேன் அப்போ இந்த காட்டுப்படி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் ஒரு ஆக்கள்கிட்ட கொஞ்சம் கொடுத்து விடு ஊசி சின்னத்தில் கேட்குறப்போ விரும்பின 3 பேருக்கு போடணும் 3 பேரை விட கூட போடக்கூடாதா அண்ணே ஏதாவது கேள்வி கேளுண்ணே மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்கீங்க இதுக்கு முதலாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டராக தான் இருந்தேன் எனக்கு அரசியல் ஆசையே இருக்கையில் அரசியல் என்றாலும் என்னன்னே தெரியாது 38 வருஷம் நான் ஓட் போடவும் இல்லை அப்போ நான் அரசியலுக்கு வர ஆசையிலையுமே இங்கே வரவும் இல்லை நான் வந்தேன்னா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் தலைவீழாக திருப்பி போகணும் பண்ணுற ஆசை ஏன்னா நான் கல்யாணம் கட்டினா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் சாவச்சேரியில் முதலாக டாக்டராகி வேலைக்கு வந்ததும் சாவச்சேரி என்ன அப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராகி வந்து போட்டு அங்கே தான் வந்தேன் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த லெவலில் வந்து நிற்குது அப்போ சனத்துக்கு சேவை செய்கிற மட்டும்தானே எனக்கு வேலை நான் ப்ரைவேட்டில் ஒரு நாளைக்கு ஒரு சொல்ல முடியாது அரசியல் கட்சியில் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னே செய்திருக்கிறேன் உங்களோட விஷயம் உங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் கேட்குறேன் நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னே மக்களுக்கு அரசியல் வாழ்றதுக்கு முன்னே அப்பா போராட்டத்தில் இணைஞ்சு தன்னை உயிரை கொடுத்துருக்கிறார் ரெண்டாவதுனா புதுக்குடிப்பு பொறுப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளால் வழியால் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறார் அதை தவிர நான் சின்ன பொடி என்ன எனக்கு அந்த நாட்டுக்கு போராட்டங்களில் இணைஞ்ச வரலாறு ஒன்றும் இல்லை எனக்கு போய் சொல்லக்கூடாது தானே அந்த நேரம் நான் கிரனேட் எறிஞ்ச நாடு போய் சொல்லக்கூடாது தானே ஆனால் ஜெஃப்னாயிண்டில் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்து நாங்கள் ஒரு காலத்தில் அதை தவிர வேற ஒன்றும் போராட்டத்துக்கு விழாவெல்லாம் செய்யலை இனி ஒரு 20 வருஷம் தனியாக மக்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த குடும்ப வாழ்க்கை பிள்ளை ஊட்டியல் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி நன்றி எனக்கு ஒரு ஆசை திருப்பி நான் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாநகர சபை போடைகளை தயவு செய்து வாங்கும் வந்து அங்கே உங்களை விரும்பின ஒரு 10 பேரை போடுங்க நல்லவனை பார்த்து பிரச்சனை இல்லாத ஆளை பார்த்து ஒரு 10 பேரை போடுவோம் மாநகர சபையெல்லாம் க்ளீன் பண்ணணும் இப்போ இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாங்க இதே நீங்கள் போய் குருநாகலில் இருக்கிற சந்தை பேருங்க இப்படி இருக்குன்னு அந்த சூழலில் முழுக்க எல்லாமே மாப்பிள் வச்சிருப்பாங்க இங்கே பேருங்க இந்த இடத்துல இப்படி இருக்காது நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இப்படி தான் இந்த மார்க்கெட் இருக்குது எல்லாத்தையும் மாற்றணும் அது நீங்கள் தான் மாற்றணும் சரிதானே தேங்க்யூ அண்ணா ஐயா கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க நான் சந்தைக்கு மரக்கறி வேண்டு தான் வந்தேன் கோச்சு கொள்ளுங்க அப்போ ஏதாவது கேட்க போறீங்களா நீங்கள் இங்க நினைக்கிறீங்க இல்லை 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 ஃபேன் அப்படி இருக்கக்கூடா நீ நான் கேட்கணும் மினிட்டு அப்படி சொல்லக்கூடாது இல்லை அப்படி செய்யக்கூடாது பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன செய்வீங்க அப்படி ஏதாவது கேளுடா அதிகாரம் இல்லாத சுண்ணாத்துல அவங்க அடிச்சிருக்காங்களே போலீஸ்காரர் சுண்ணாத்தா தெரியாது குழந்தை பிள்ளைகளை தூக்கி எறிஞ்சிருக்காண்டா 2 மாத பிள்ளைய பார்க்கல என்ன சரி அது மரத்தை வழக்காக எடுத்துக்கொள்கிறேன் சரி நன்றி சரியா
அண்ணே கேட்க போறீங்களா அம்மா கேட்க போறீங்களா தேங்க்ஸா ஓகே ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ணல நன்றி நன்றி அண்ணே வணக்கம் ஏதாவது கேள்விகள் அண்ணே இப்போ ஒருத்தர் ஒன்று கேட்குறாங்க எல்லா மார்க்கெட்டுக்கும் போயிருக்கிறீங்க திருநெல்வேலி மார்க்கெட் எப்படி இருக்கு உங்களுடைய ஆதரவு? நான் திருநெல்வேலி மார்க்கெட்டை ஃபஸ்ட்டாக வந்தது 2002ஆம் ஆண்டு இலவல் எடுக்க ஃபஸ்ட்டாக வாங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்கா தான் கவலையாக உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கப்போ நன்றி எல்லாம் உசு பேத்துவாங்க கடுப்பாகாதீங்க. சரி நீங்கள் போய் மெதுவாக அதன்படி போய் கொண்டு வெற்றி உங்களுக்கு தான். நன்றி அண்ணா நன்றி குருநாகல் மார்க்கெட் பார்த்து கேள்விகள் கேட்பீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அவங்க நல்லபடியால் இவங்க நல்லபடியாங்கன்னா ஒரு சில பேர் இந்த காசை வேண்டி கொண்டு சும்மா சண்டை இதுலையும் இந்த மாதிரி எண்ணங்களை சொல்லலாம். அப்படியாடா ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் தேங்க்யூ தேங்க்யூ அடே ஐயோ வேறடாப்பா ஏதாவது கேட்க போறீங்களா அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா தான் அந்த மம்மதை கொண்டு வந்துடும் வந்தாலே பிள்ளை எல்லாத்தையும் செய்வோம் ஏதாவது கேட்குறாங்க நாட்டுக்கு நன்மை செய்த அந்தலாம் நாட்டுக்கு நன்மை நான் தமிழனுக்கு உண்மையா உயிரோடு இருப்பேன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தமிழனுக்கு உண்மையா இருப்பேன் அவ்வளோதான் சொல்லிடும் பார்லிமெண்ட்ல ஒரு கதை காய்ச்சி போட்டு அங்கே ஒரு அமைச்சு பதவியை வேண்டி கொண்டு வந்து இங்கே முனிவாக்கல்ல படுகொலை நடக்கையில் நாங்கள் இயக்கம் போராடையில் இயக்கம் ஃபுல்லாக கஞ்சா வித்தாண்டு விசற்கதையெல்லாம் கதைக்க மாட்டேன் சரிதானே அது யாரென்றாலும் அங்கே வச்சு நான் பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கும் அங்கே வச்சு நான் சிங்களவனை சிங்களத்திலேயே கேட்பேன் நீ ஏன் இப்படி செய்கிறேன் அந்த துணிவு எனக்கு இருக்குது ஒன்றுமே இல்லாமல் 18 வழக்கு வேண்டிய எனக்கு எம்பியா போட கட்டாயம் செய்வேன் வேறு ஏதாவது கேள்வி எனக்கு தேங்க்யூ அண்ணாவா ஓகே அப்போ ஏதாவது கேளுட்டா என்னட்டு சரி அரசியல்வாதிகள் ஒட்டி இருக்கிறானே நான் வந்து மொட்டையில் கையில் வச்சிருக்கேன் அதையும் கொடுக்க பயமாக கிடக்கும் பிடிச்சி போடுவாங்க சரி அப்போ இதற்கா கூட ஏரியாவில் ஏதாவது கேள்வி ராசா ஒன்றுமே இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாது ஏதாவது என்ன வேணுமென்றாலும் செய்வேன் தாசா உயிர் இருக்கும் வரைக்கும் தமிழன் என்ன கேட்குறானோ அவ்வளவு செய்வேன் சரி தானே நான் சாய்களை என்னோட இந்த மாதிரி ஒரு 20 பேரை உருவாக்கி விட்டுருக்காரு நான் தானே ரைட் தேங்க்யூவா ஓகே அதுக்கு அதிகாரம் வேணும் அதுக்கு அதிகாரம் வேணும் அண்ணா ஏதாவது கேட்க போறீங்களே ஏதாவது கேளுங்க அண்ணா இல்லை பேசலாம் திட்டலாம் என்னவும் செய்யலாம் அடிக்கலாம் என்னவும் செய்யலாம் நன்றி அண்ணா என்ன ஏதாவது கேட்க போறீங்களே இல்லை ஊசி சின்னத்தில் போட்டி போடுறேன் விரும்பி யாராவது 3 பேருக்கு போடுறேன் அப்போ ஏதாவது கேட்க போறீங்களா இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் சந்தைக்கு உடனே நான் முடிக்கிறேன் ஆனால் அந்த கண்டனம் தெரியாது ஐயா ஏதாவது கேட்க போறீங்க ஒன்றுமே கேட்கறதுக்கு இல்லையா ஐயா நீங்கள் தானே கேட்கணும் நீங்கள் வயசு போனாக்க கொஞ்சம் பொறுப்போம் வேண்டுவோம் வயசு போனாக்க நீங்கள் தானே ஏதாவது கேட்கணும்னு எத்தனை அரசியல்வாதிகளை பார்த்துருப்பீங்க தந்தை செல்வான காலத்தில் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏதாவது கேட்கணும் நீங்கள் கேட்கலாம் தானே இல்லையே ஐயா ஏதாவது கேட்க போறீங்க என்னட நன்றி ஐயா ஊசி சின்னத்தில் நம்மளை போட்டி போடுறேன் இந்த காட்டருக்கு அது பக்கத்தில் கொடுத்து விட போகிறேன் அப்படி தான் கேட்க போறீங்களா நடக்கும் அப்படிதான் கேட்க போறீங்களா என்னட்டு ஆஞ்சுவா அடி வேண்டுவார் ஏதாவது கேள்விகள் என்னட்ட ஒன்றும் இல்லையா உனக்கு இல்லை ஏதாவது கேட்டீங்க டாக்டராக சரி டாக்டராக எம்பியா வந்த அப்புறம் என்ன செய்வீங்க ஒன்று ஏதாவது நாங்கள் வெளியே என்ன கேட்குறதாடா முக்கியமாக இந்த எங்கள்கிட்ட உண்மையாகவே இப்போ உனக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ ஓரளவு உழைப்பேன் நினைக்கிறேன் சின்ன சின்ன சந்தை இல்லாமல் இருக்குது தானே அங்கே ஒரு நாளுக்கு ஒரு 1000 ரூபா வருமானம் வரக்கூடிய எல்லாம் இருக்கணும் அப்படியே பார்த்துட்டு இன்னும் பார்ப்பேன் சரியே சரி தேங்க்யூ